அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக ஏசாயா 66ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம், நானும் அவருடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுக்கணும். உங்களை அழைக்கும் போது நீங்க சொல்லும் ஆண்டவரே என்று கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி, கர்த்தர் கூப்பிடும் போது செவி கொடுக்காதபடி. அவர் எப்பொழுது கூப்பிடுவார்? இந்த பூமியில உங்களுக்கு இஷ்டமான சில வேலைகள், இஷ்டமான நபர்கள் என்று நீங்க அவர்களோடு நேரம் செலவழிக்கிற வேலையில உங்களுக்கு இஷ்டமா ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆபத்து வரும், இப்படிப்பட்ட செயல்கள் நிமித்தமாய் ஆபத்து வரும், இதோ நான் உன்னை கூப்பிடுகிறேன் என்று கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுக்காம, இருதயத்துல தெரியும் கர்த்தருக்கு பிரியமில்லாதது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கூப்பிடுவாருன்னு தெரிஞ்சும் கூப்பிட்டுற கூடாதுன்னு மறு உத்தரவு கொடுக்காம, எனக்கு தெரியாது ஆண்டவர், நீங்க கூப்பிட்டது எனக்கு தெரியாதுன்னு சொல்லதுக்கு ரெடியா இருக்கலாம். இன்னொரு பக்கம் என்னது? அவர் பேசியும் கேளாதவர்கள் போல சபையில உணர்த்தப்படுவீங்க. கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து உங்களை உணர்த்தும். ஆனாலும் இது எனக்குல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்ன நோக்கியா வருது, என்ன பார்த்தா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேளாதவர்கள் போல போவீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தேவனை மறந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் விலகி போகிற பாதையில என்ன இருக்குது? ஆபத்து, திகில்கள் எல்லாமே இருக்குதுங்க. அது வேண்டாம். அதை விட்டு ஆண்டவர் கூப்பிடும்போது, ஆண்டவரே சொல்லுங்கன்னு அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் உங்களோட பேசும்போது அதை காது கொடுத்து கேளுங்க. தேவையில்லாத தீமையான வாழ்க்கைக்குள்ள போகாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.